ராதிகா, கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த அந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த உயர்நீதிமன்ற உத்தரவானது பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்மனுதாரராக சேர்க்காமல் அவர்களது வாதங்களை கேட்காமல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு தமிழக அரசு நாளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கரூரில் கடந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்ற போது அதற்கு முந்தைய பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் அப்போதைய தலைவரும் இப்போதைய முதலமைச்சருமான விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததும் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு கடந்த 10ஆம் தேதி கரூருக்கே நேரடியாக சென்று முதலமைச்சர் விஜய் பணி நியமன ஆணையம் வழங்கினார். இது தொடர்பாக அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படியே அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் அதனை சொந்த பிரச்சனைகளுக்காக மற்றும் ஒரு நிறுவனத்தின் ஒரு அமைப்பின் பிரச்சனைகளுக்காக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதற்கான உத்தரவை வழங்கிய அந்த அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையின் தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த உத்தரவானது எதிர்மனுதாரராக அந்த அரசு வேலை பெற்றவர்களை சேர்க்காமல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற முகாந்திரத்தின் அடிப்படையில் நாளை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இதனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பின்னர் அந்த தமிழக அரசு வேலை வழங்கிய 41 பேருக்கு மீண்டும் பணி வாய்ப்பு கிடைக்குமா அல்லது மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவையே உறுதி செய்யுமா என்பது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் முடிவில் தெரிய வரும். ராதிகா.